Good morning student. Today 12th physics la Gauss law உடைய application உடைய continuation பார்க்க போறோம். Last classல Gauss law உடைய first application பார்த்தோம். இன்னைக்கு Gauss law உடைய second application நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா electric field due to charged infinite plane sheet. அந்த infinite plane sheet அது charged infinite plane sheet உடைய electric field எப்படி நாம calculate பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின்மா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பார்க்கலாம் பெருசா டயக்ராம் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். லாஸ்ட் கேஸில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே தான் இதுலேயும் நமக்கு கான்செப்டை யூஸ் பண்ணி அப்படி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம்டா குட்டி, ஒரு இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட்டு. சரியா குட்டி? ரொம்ப லாங்காக இருக்கும். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இதனுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி யூனிஃபார்மாக இருக்கும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறத சிக்மா அப்படின்னு சொல்கிறோம். யூனிஃபார்மாக சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட்டில் இந்த மாதிரி இருக்கு. சரியா குட்டி? டயக்ராம்லாம் நீட்டாக போடணும். அது என்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, அதுதான் நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறோம். சிக்மா ஈக்குவல் டு கியூ பை ஏ, இதுதான் கண்ணு நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன குட்டி? சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. இதனுடைய யூனிட் என்னவா கண்ணு இருக்கும்? நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சார்ஜுடைய யூனிட் என்ன கண்ணு? கூலும். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர்டு, அது டினாமினேட்டர்ல இருக்கு. நியூமரேட்டருக்கு போனுச்சுன்னா மீட்டர் பவர் -2. ஸோ இப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் என்ன கண்ணு? கூலும் மீட்டர் பவர் -2. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. சைடில் அப்படியே பென்சில்ல நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? சரிம்மா. இந்த மாதிரி ஒரு இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட் எடுத்துக்கிறோம். லென்த் இன்ஃபனைட்டா இருக்கு. சரியா? இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ இந்த இன்ஃபனைட் சார்ஜ் பிளேன் ஷீட்ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல p அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்றோம். சரியா குட்டி? இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். r அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து p அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதுல பாருங்க, இந்த இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட்டு அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த லென்த்தும் இன்ஃபினைட்டாக இருக்குது, இந்த ஹைட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஃபினைட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல எல்லாமே இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பர்பெண்டிகுலரா இந்த சைடில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ எப்படி நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். காசியன் சர்ஃபேஸ். இது வந்து பிளேன் ஷீட்டு. ஸோ சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா குட்டி? இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நாம் கன்சிடர் பண்ணுறோம். லாஸ்ட் கேஸில் நம்ம பார்த்தோம் இல்லையாமா, அதே மாதிரி இப்போ அந்த பிளேன் ஷீட் இருக்குன்னாக்கா இந்த பக்கமும் இருக்கும், அந்த இமேஜினரி காசியன் சர்ஃபேஸ் இந்த சைடு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி, இந்த சர்ஃபேஸ் உள்ள போயிட்டு இந்த பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அந்த காசியன் சர்ஃபேஸ். அந்த சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த சைடும் இருக்கும், இந்த சைடும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். சரியாடா குட்டி? ஸோ இந்த சைடு லென்த் வந்து r. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா r அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் நாம் p' அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். இந்த சிலிண்டரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் இமேஜினரி சர்ஃபேஸ் அதோட லென்த் என்ன கண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 6, இதுவும் 6. அப்போ டோட்டலாக எவ்வளோடா குட்டி டிஸ்டன்ஸு? 2r அப்படிங்கிற லென்த் காசியன் சர்ஃபேஸுக்கு. ஏரியா கேபிட்டல் A அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ் உடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். காஸ் லா வைஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் கண்ணு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா? பை E ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dA வெக்டார் ஈக்குவல் டு Q enclosed by எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸை லாஸ்ட் கேஸில் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா குட்டி? எவ்வளோ பார்த்தா நம்ம எப்படி பார்த்தோம்? இந்த மாதிரி ஒரு இன்ஃபனைட் சார்ஜ் ஒயர் இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் கண்ணு இந்த மாதிரி பார்த்தோம். இதுக்கு நம்ம ஒரு சிலிண்டரிக்கல் காசியன் சர்ஃபேஸை இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம். அதை என்னென்ன சர்ஃபேஸாக டிவைட் பண்ண கண்ணு? டாப் சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சர்ஃபேஸாக டிவைட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் நம்ம இது P' அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ், P அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 சர்ஃபேஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கேஸில் பார்த்த மாதிரியே தான்.
எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இன்ஃபைனைட் பிளேன் சார்ஜ் ஷீட்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கும். சரியா குட்டி? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், ஏன்னா இது வந்து இன்ஃபைனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இந்த டைரக்ஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்போசிட் சைட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அவுட்வர்ட் டைரக்ஷன். அதே மாதிரி இந்த பிளேன் ஷீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். சரியா? இப்போ நாம இந்த P' அப்படிங்கிற இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல இந்த சர்ஃபேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். DA அப்படிங்கிற ஒரு குட்டி ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். சரியா குட்டி? அதே மாதிரி இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்லையும் DA அப்படிங்கிற ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் ஏரியா எலமெண்ட் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ அது அந்த இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுவும் இந்த டைரக்ஷன்லேயே தான் இருக்கும் இல்லையா கண்ணு? இந்த சர்ஃபேஸுக்கு நார்மல் டிரா பண்ணீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ அப்போ DA உடைய டைரக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இதே டைரக்ஷன்லேயே தான் அந்த நார்மல் DA ஏரியா எலமெண்டோடைய டைரக்ஷனும் அதே டைரக்ஷன்லேயே இருக்கும். அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ், இந்த பக்கம் இருக்க சர்ஃபேஸ் இருக்கு. அப்போ அதுக்கு ஒரு நார்மல் டிரா பண்ணீங்க அப்படின்னா அதுவும் அதே சர்ஃபேஸ்லேயே தான் இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இதே டைரக்ஷன்லேயே இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதே டைரக்ஷன்லேயே இருக்கு, ஏரியா எலமெண்டோடைய டைரக்ஷனும் இதே டைரக்ஷன்லேயே இருக்கு. ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பேரலா இருக்கு. இப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா கண்ணு? அவுட்வர்ட் டைரக்ஷன். ஆனா ஏரியா எலமெண்ட் இதான் கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு நார்மல் டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும் இல்லையா கண்ணு? சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். ஸோ அப்போ ஏரியா எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். நார்மல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். சரியாம்மா? இந்த டயக்ராம் மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸி கொஸ்டின். சரியாம்மா? ஸோ இப்போ நாம இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எப்படி நம்ம டிவைட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இன்டெக்ரல் E வெக்டார் டாட் DA வெக்டார் எதுக்குன்னு கர்வ்டு சர்ஃபேஸுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். கர்வ்டு சர்ஃபேஸ் பிளஸ் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் DA வெக்டார் எத்தனை P' அப்படிங்கிற பாயிண்ட்ல. சரியா? பிளஸ் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் DA வெக்டார் எந்த இடத்துலமா? Pங்கிற பாயிண்ட்ல, அட் பாயிண்ட் P. சரியா? ஸோ அப்போ டோட்டலா இந்த காசியன் சர்ஃபேஸை 3 சர்ஃபேஸா நம்ம டிவைட் பண்ணிட்டோம். கர்வ்டு சர்ஃபேஸ் இந்த P' அப்படிங்கிற பாயிண்ட்ல Pங்கிற பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 3 சர்ஃபேஸா டிவைட் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே இங்க க்ளோஸ்ட் இன்டெக்ரல் போடல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலா இந்த காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதை நம்ம 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணதுனால அதை நம்ம க்ளோஸ்டு சர்ஃபேஸா கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கேஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஓகேவாம்மா? இப்போ நமக்கு தெரியும் ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு AB cos θ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ அப்போ இதை நம்ம அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்போ பை E ஈக்குவல் டு என்ன குட்டி? ஃபர்ஸ்ட் கேஸுக்கு இன்டெக்ரல் E dA cos θ கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? கர்வ்டு சர்ஃபேஸ் பிளஸ் இன்டெக்ரல் P' E dA cos θ பிளஸ் இன்டெக்ரல் P E dA cos θ. ஓகேவாம்மா? இந்த ஸ்டெப்ஸுக்கு எல்லாம் ஆஃப் மார்க் கொடுத்துருவாங்கம்மா. கேர்ஃபுல்லா பார்த்து போட்டுட்டே வரணும். சரியா? இப்போ θ அப்படின்னா என்னன்னா குட்டி? ஆங்கிள் பிட்வீன் E வெக்டார் அண்ட் DA வெக்டார். நம்ம தானே குட்டி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க கர்வ்டு சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் DAவுக்கும் இடையில என்ன கண்ண ஆங்கிள் இருக்கு பாருங்க? பர்பண்டிகுலரா. ஸோ அப்போ θ ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த இடத்துல θ ஈக்குவல் டு என்ன குட்டி? 90 டிகிரி. நெக்ஸ்ட் P' பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் DAவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரலா இருக்கு. அப்போ θ ஈக்குவல் டு என்ன குட்டி? θ ஈக்குவல் டு 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் Pக்கு பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் DA ஏரியா எலமெண்ட்டும் பேரலா இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சேம் டைரக்ஷன்லேயே இருக்கு. ஸோ அப்போ இங்கே θ ஈக்குவல் டு என்ன குட்டி? θ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க θ ஈக்குவல் டு 90. அப்போ cos 90 அப்படின்னா எவ்வளோடா குட்டி? 0. அப்போ இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆயிடும்? நமக்கு 0 ஆயிடும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். அப்போ இங்க பாருங்க cos θ ஈக்குவல் டு செகண்ட் கேஸ்ல 0, cos 0 1. அப்போ இந்த டேர்ம் உடைய வேல்யூ என்னடா குட்டி? 1. அதே மாதிரி செகண்ட் இந்த தேர்ட் கேஸ்லயும் பாருங்க cos θ உடைய வேல்யூ 0.
அப்போ காஸ் 0 உடைய வேல்யூ என்னமா 1. ஸோ அப்போ இந்த டேர்ம் என்னடா குட்டி ஆகிடும் 1 ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி கண்டு நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பை இ ஈக்குவல் டு இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. ஸோ விட்டுடலாம். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் பி டேஷ் இந்த இடிஏ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ 1. ஸோ அப்போ இன்டெக்ரல் இடிஏ பிளஸ் அதே மாதிரி இதுவும் இன்டெக்ரல் பி இடிஏ. ஓகேவாம்மா? இங்கே பாருங்கடா குட்டி, இதில் பி டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் ரெண்டுமே இந்த இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்டாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இதில் ரெண்டுலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு சேமாக இருக்கும். அப்போ இந்த வேல்யூவும் ஈக்குவல் தான். இந்த இன்டெக்ரலில் நீங்கள் பி டேஷ் ஆர் பி எது போட்டாலும் சேம் வேல்யூ தான். ஸோ அதனால நம்ம பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த டேர்ம் எது குட்டி ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா Q enclosed by epsilon நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் 2 டைம்ஸ். ஸோ அதை நம்ம எதன் கண்டு எழுதிக்கலாம் 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். பை இ ஈக்குவல் டு 2 இன்டெக்ரல் பி 2 இ டிஏ ஈக்குவல் டு Q enclosed by epsilon நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா கண்ணு? இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2வும் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இன்டெக்ரலுக்கு முன்னாடி வெளியில் எடுத்துடலாம். சரியா? அப்போ பை இ ஈக்குவல் டு என்ன குட்டி வரும்? பை இ ஈக்குவல் டு 2 இ இன்டெக்ரல். ஓகேவா? ஸோ என்னமா வரும்? 2 இ இன்டெக்ரல் இ டிஏ அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கிடைக்கும். அது எது குட்டி ஈக்குவலாக இருக்கும்? Q enclosed by epsilon நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? Q enclosed சார்ஜ் Q நெட் சார்ஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கு என்ன கண்டு ஃபார்முலா பார்த்தோம்? சிக்மா ஈக்குவல் டு Q பை ஏ. அப்போ சார்ஜ் வேணும்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி குட்டி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? Q ஈக்குவல் டு என்ன கண்டு ரெண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா சிக்மா ஏ. ஸோ அப்போ Q enclosed அப்படிங்கிறது எது குட்டி ஈக்குவலாக இருக்கும்? சிக்மா ஏவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது ஏரியா. சரியா குட்டி? ஸோ அப்போ இந்த Q enclosedக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்? சிக்மா ஏ அப்படிங்கிற டேர்ம் நம்ம அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2E ஓகேவா? இங்கே இ வரக்கூடாது. சரியா? ஒரு இ நம்ம அடிச்சிடலாம். ஏன்னாக்கா ஈ தான் நம்ம கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இன்டெக்ரல் டிஏ மட்டும்தான் வரும். சரியா? இந்த இடத்துல இன்டெக்ரல் டிஏ. இன்டெக்ரல் டிஏ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். டிஏ போட்டால் என்னடா குட்டி ஒரு இன்டெக்ரல் ஏ வரும் இல்லையா? ஸோ அப்போ 2EA ஈக்குவல் டு Q enclosedக்கு பதில் என்ன கண்டு போட்டுக்கணும்? சிக்மா ஏ பை எப்சலான் நாட். ஏவும் என்ன கண்ணு ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் என்னடா குட்டி இருக்கும்? 2E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சலான் நாட். நம்ம என்ன கண்ணு கால்குலேட் பண்ணுறோம்? இந்த இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ E ஈக்குவல் டு என்ன குட்டி வரும்? சிக்மா டிவைடட் பை 2 கீழே வந்துடும் 2 எப்சலான் நாட் அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இந்த இன்ஃபனைட் சார்ஜ் பிளேன் ஷீட்டால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். இதுல எப்சிலான் நாட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இதை நம்ம வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும். இது வந்து ஸ்கேலார். வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னாக்கா E வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் n கேப். இது நமக்கு தெரியும். யூனிட் வெக்டார் போட்டு நம்ம எழுதிக்குவோம். சரியாம்மா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபனைட் சார்ஜ்டு பிளேன் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆரை பொறுத்து இருக்கா? டிஸ்டன்ஸ் ஏதாவது பொறுத்து இருக்கா? இல்லை. இண்டிபெண்ட் ஆஃப் த அட் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டிஸ்டன்ஸை பொறுத்தது இல்லை. ஆனால் அதனுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கேஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? இதில் சிக்மா கிரேட்டர் தென் 0 அப்படின்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன் இந்த இன்ஃபனைட் சார்ஜ் பிளேன் ஷீட்டுக்கு பர்பண்டிகுலராக அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். அதாவது n பிளஸ் n உடைய டைரக்ஷனில் இருக்கும். இப்போ சிக்மா லெஸ் தென் 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இன்ஃபனைட் சார்ஜ் பிளேன் ஷீட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஷீட்டுக்கு இந்த பிளேன் ஷீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்பண்டிகுலராக இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேவா குட்டி? அதாவது மைனஸ் n கேப் டைரக்ஷன்ல இருக்கும். சரியாம்மா? இந்த மாதிரி இந்த ரெண்டு ஸ்பெஷல் கேசஸையும் நம்ம லாஸ்ட்டாக அதில் மென்ஷன் பண்ணணும். சரியா குட்டி?
இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்மா. நல்லா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் படிக்கும் பொழுது சும்மா மெமரி மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. டயக்ராம் ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக தெரியிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அழகாக புரிஞ்சு நம்ம படிக்கணும். சரியா? ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் எழுதி பார்த்து படிக்கணும். ஓகேவா குட்டீஸ்?